பிள்ளாய் கட்டியக்காரா வேத நிதி வலுவாமல் ராஜ்ய பரிபாலனம் செய்து வருகின்ற செங்கோன் முறை தவறாமல் நடத்தி கொண்டு வருகின்ற தூதுவர் சிறந்த 4448 தூதுவரையும் அதிசீக்கிரமாக அழைத்து கொண்டு வரும் பிள்ளை கட்டியக்காரா என் திசை தன்னில் உள்ள என் உயிரையும் வளைத்து கண்டித்து பிடித்து வந்து கதிவு ரங்காய்த்து தெண்டித்து போர்த்தமை தொண்டித்து திருவருள் படைத்தோர்தம் அண்டினார் தூர்தம் அந்தவன் குழுவில் வந்த தூதர் வந்தாரே தூதர் வந்து தோன்றினாரே 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 பாதகத்தை போரை என்றும் பாதகத்தில் நான் நிறுத்தி 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 போதகத்தை பாசத்தினாலே அந்த மார்க்கண்டனுடைய உயிரை கவர்ந்து கொண்டு அதிசீக்கிரமாக யமலோகத்துக்கு வரும் பிள்ளை யமதூதர்களே அப்படியே வாங்கி கொண்டு வருகிறோம் யமதமராஜா. வருகிறோம் ஐயா சுவாமி. வருகிறோம் ஐயா சுவாமி. போய் வாங்க. அண்ணா வாட தம்பி வாட பூலோகத்துக்கு அண்ணா வாட தம்பி வாட பூலோகத்துக்கு அண்ணா வாட
நாமும் சந்தோஷமாகவே நாமும் பிடித்து வருவோம். நாமும் சந்தோஷமாகவே நாமும் பிடித்து வருவோம். நாமும் சந்தோஷமாகவே நாமும் பிடித்து வருவோம். அண்ணாவாட தம்பி வாட உலகத்துக்கு அண்ணாவாட தம்பி வாட பூலோகத்துக்கு நாமும் கண்டுடனே மக்களே பிடித்து வருவோம். நாமும் அன்புடனே மகிழ்ந்தனை பிடித்து வருவோம். இல்லை காணக்கூடாது. ஆடா அண்ணமார்களா, நம் ராசா நமக்கு உத்தரவிட்டுட்டாரு. நாம் பூலோகத்துக்கு போய் அந்த மார்க்கண்டனை மகா சந்தோஷமாக பூந்தெறில் ஏற்றி அழைத்து வருவோம். வாருங்கள் அண்ணமார்களா, அப்படியே மகா சந்தோஷமாக அழைத்து வருவோம். புறப்படுங்க தூதர்களே. கை கொண்டு செங்கையில் தாங்குடங்களை தடித்தான் எடுத்து பாசத்தை கொண்டு செங்கையில் தாங்குள்ளவளை தடித்தான் பிடித்து கை கொண்டு செங்கையில் தாங்குள்ளவளை தடித்தான் எடுத்து தோசத்து கஞ்சாத கால தூதரும் பத்து தோன்றினாரே. தோசத்து கஞ்சாக கால கூந்தலில் தோன்றினரே. தோசத்து கஞ்சாத கால தூதரும் பத்து தோன்றினாரே. தோசத்து கஞ்சாக கால கூந்தலும் தோன்றினரே. வெட்டி பறிச்சிடுவோம் காட்டில் வேடனை போல் தோன்றிடுவோம். வெட்டி பறித்திடுவோம் காட்டில் வேடனை போல் தோன்றிடுவோம். வெட்டி பறிச்சிடுவோம் காட்டில் வேடனை போல் தோன்றிடுவோம். வெட்டி பறித்திடுவோம் காட்டில் வேடனை போல் தோன்றிடுவோம். கட்டி கொண்டோடிடுவோம் என்று காலமும் தோன்றினாரே. கொண்டோடிடுவோம் என்று காலத்தோடு தோன்றினாரே. கட்டி கொண்டோடிடுவோம் என்று காலமும் தோன்றினாரே. கொண்டோடிடுவோம் என்று காலத்தோடு தோன்றினாரே. மக்களை கடித்து மீசை திருகிய முருகிய கதை எடுத்து மக்களை கண்டு மீசை திருகிய முருகிய கதை எடுத்து மக்களை கடித்து மீசை திருகிய முருகிய கதை எடுத்து மக்களை கடித்து மீசை திருகிய முருகிய கதை எடுத்து பொங்கரகன சீரி தூதர்கள் புனிதமும் வந்து தோன்றினாரே. பொங்கரகன சீரி தூதர்கள் புனிதமும் தோன்றினாரே. பொங்கரகன சீரி தூதர்கள் புனிதமும் வந்து தோன்றினாரே. பொங்கரகன சீரி தூதர்கள் புனிதமும் தோன்றினாரே. அன்பயமாகும் எப்படி பிடிப்போம் என்று தூதர்கள் கோடையில் போல் முழங்கிக் கொண்டு எப்படி பிடிப்போம் என்று தூதர்கள் கோடையில் போல் முழங்கினாரே. எப்படி பிடிப்போம் என்று தூதர்கள் கோடையில் போல் முழங்கிக் கொண்டு எப்படி பிடிப்போம் என்று தூதர்கள் கோடையில் போல் முழங்கிக் கொண்டு கைப்பிடிக்க வந்த கால தூதர்கள் வந்து தோன்றினாரே. 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 கொன்றை தும்பை அருகவில்லும் கொய்வே நரர சம்பம் கொன்றை தும்பை அருகவில்லும் கொய்வே அழகான சம்பவம். கொண்டை தூவி உண்மை பூஜை செய்தேன் கொன்றை தூவி உண்மை செய்தேன். கொண்டை தூவி உண்மை பூஜை செய்தேன் கொன்றை தூவி உண்மை செய்தேன். செண்டு மல்லிகை வில்லும் கொய்வே நரர சம்பம் சென்று மல்லிகை வில்லும் கொய்வே அழகான சம்பவம். செண்டு மல்லிகை வில்லும் கொய்வே நரர சம்பம் சென்று மல்லிகை வில்லும் கொய்வே அழகான சம்பவம். செண்பகமரா உம்மை பூஜை செய்தேன் உண்மை பூஜை செய்தேன். செண்பகமரா உம்மை பூஜை செய்தேன் உண்மை பூஜை செய்தேன். தம்பங்கி விருத்தவர்கள் கொய்வே நரர
சம்பங்கி விருஷக மலர்கள் பொய்கே அரகர சம்போ சம்பங்கி விருஷக மலர்கள் பொய்கே அரகர சம்போ சம்பங்கி விருஷக மலர்கள் பொய்கே அரகர சம்போ ஹரிபாபா உன்னை பூஜை செய்தேன் ஹரிபாபா உன்னை பூஜை செய்தேன் ஹரிபாபா உன்னை பூஜை செய்தேன் ஹரிபாபா உன்னை பூஜை செய்தேன் வன்னியாரும் துளசி கொய்வே நரகர சம்போ வன்னியாரும் துளசி கொய்வே அரகர சம்போ வன்னியாரும் துளசி கொய்வே நரகர சம்போ வன்னியாரும் துளசி கொய்வே அரகர சம்போ வாமதேவா உன்னை பூஜை செய்தேன் மகாதேவா உம்மை பூஜை செய்தேன் வாமதேவா உன்னை பூஜை செய்தேன் மகாதேவா உம்மை பூஜை செய்தேன் ஆனா கால தூதர்களே நெருப்பியின் பெயரான ஈஸ்வரனுடைய கால் போன்ற கிருபைக்கு பாத்தியாவன இருக்கின்ற என்னை கொண்டு போவதற்கு உம்மால் முடியாது. முந்தி ஒரு காரணத்தினால் 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிகளும் கூடிக்கொண்டு தேவயாகம் பண்ணும்போது அதிலிருந்து ஆணையானது அண்ட கடாகம் எல்லாம் கவனிக்க தொடங்கியது கண்டு ஸ்ரீ பரமேஸ்வரனானவர் விருஷேஷ அவதாரம் பண்ணி அந்த ஆணையின் தோளெடுத்து போர்த்தி கொள்ளவில்லையா? அப்பேற்பட்ட மகா தேவருடைய கிருபை இருக்கும் போது எனக்கு யாதொரு குறைவும் இல்லை. மந்தாகிரியின் பேரில் மொய்த்த கொசுவானது அந்த மலையை வேறு பிடித்துக் கொண்டு போய்விடுமோ? 1000 சொன்னாலும் அஞ்ச மாட்டேன் உங்களுக்கு. ஐந்து துரிதமாய் எவ்வளவுக்கு போயிடுங்க தோர்களே. ஓடி போட்டு தோர்களே வலியது பேச வேண்டாம் மார்க்கண்ட முனியே கேளாய். புலியது பெரிதோ வேடன் வில் பெரிதோ பாராய். எளியது எதிர்த்தார் பூனை இயக்கமிட்டு இருக்குமோ பார். நலியது உனை கொண்டே நமன் முன் விடுவோமே. அடவாட மார்க்கண்டா, புலியானது பெரிதோ வேடன் கைவில் பெரிதோ எளியது எதிர்த்தால் பூனை ஏக்கமடையுமோ? உன்னுடைய சொப்பனத்திலும் மந்தங்களுக்கு பயப்பட மாட்டோம் என்று எண்ணி விடாதே. உன்னுடைய உயிரை நசுக்கி நீர் பிடித்து செய்து எங்களுடைய விரலுக்குள்ளே இடிக் கொண்டு போகும்படியான பலம் எங்களுக்கு உள்ளடா மார்க்கண்டா. வீணாக வாதம் பேசாதே, எங்களுடன் வந்துவிடு. பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்பினால் அடியும் பட்டு பட்டதோர்கள் கொண்டு பாணனுக்காக விட்டு திட்டமே அவர் வளர்த்த சிறிய மகனை சேவித்தால் கட்டளை தப்பும் என்று கனவிலும் நினைத்திடாதே. மார்க்கண்டா, மதுரை பட்டணத்தில் செவ்வியர் என்கிற ஒரு வணிகர் பிட்டு வணிகனுக்காக மண்ணை சுமக்கிறேன் என்றும் மாறு செய்து துய்த்து பித்தாய் சேர்ந்ததை கண்ட அதிமர்தன பாண்டிய மகாராஜாவாலே பிறம்படி பட்டும் ஒரு வித்வானுக்காக நாள்தோறும் விரல் சுமந்து வயிறு வளர்த்த அந்த கிழவனை சேவித்துக் கொண்டிருந்தாலே எங்கள் தர்மராஜாவுடைய ஆண்மை தப்பி போகும் என்றும் 16 வயதுக்கு மேல் பூமியில் இருக்கலாம் என்றும் உன்னுடைய சொப்பனத்தில் கூட நினைத்து கொள்ள வேண்டும் மார்க்கண்டா. 16 வயசுக்கு மேலே நீங்க பூமியில வாழ்ந்தாலும் சொப்பனத்தில் இருக்கிறேன் மார்க்கண்டா. அட தூதர்களே, யமன் என்பவன் ஒருவன் உண்டோ? அவன் உண்டானாலும் அவனிடத்தில் ஈஸ்வருடைய அடியார்களுக்கு பயம் ஏது? சிவனுடைய அந்த மாதிரி ராஜ்ய பரிபாலம் நடக்க மாட்டாது. வீணான அவதற்கு உள்ளாக வேண்டாம் எமதுவர்களை சென்று விடுங்கள். தூதர்களே, நம்முடைய யமதர்மராஜாவுடைய ஆங்கில பயத்தினாலே நாம் பூலோகத்திற்கு வந்து அனுப்போல் இருக்கின்ற இவனை விட்டு விட்டு போக மலை போல் இருக்கின்ற ஒவ்வொரு உயிரையும் கவர்ந்து கொண்டு போன நாம் அல்லவோ சில பேரோடு கூத்தாடி சென்றோம். இவனோ சிவனை நம்பி மனத்தை பிடித்து பிதற்றுகிறான். இந்த துஷ்டனை ஒரே குண்டு கட்டாய் கட்டி ஐசியர் கட்டி கொண்டு அதிதூரமாக ஓடி போறான். வாருங்களே, 4 பக்கமும் சூழ்ந்து கொள்ளுங்க அண்ணமார்களே. கொடி முடிக்கிடும் முன்னே நாம் இடிக்கிற இடினாலே பொடி பிடித்து விடுவோம், அவனும் துடிதெடுத்து விடுவான். 4 பக்கம் சொல்லுவாங்க நம்மளா. சுத்தி வாங்க அண்ணன் மகளா, அவனை தோற்றி பிடிப்போம் தம்பி மகளா. சுத்தி வாங்க
வருகிறது. ருத்ராகிரி என்னும் அந்த ஈஸ்வருடைய எட்டிக்கண் எரிப்பின் ஜுவாலையானது நம்மை தகிக்கின்றது. ஆனபடினாலே அந்த மிருகண்டைய முனிவர் செய்த தவத்துக்காக கொடுத்த 16 வயது நிறைந்த போதிலும் இந்த புவியிடத்திலே இப்போ மார்க்கண்டன் என்கிறவன் செய்த பூஜைக்காக வேண்டிய வரமும் என்றும் 16 கொடுத்திருக்க வேண்டும். ஆகையால் இவனை வெல்வது மகா அரிது. வாருங்கள் அண்ணமார்கள், நாம் நமது யமதர்மராஜாவுடன் செல்வோம். அப்படியே செல்லுங்கள். யமதர்மன் தூங்குங்களா? அவினை செய்தானே அவன் சரணம் சரணம் யமதர்மராஜா, அந்த மார்க்கண்டனை பிடித்து வருவதற்கு எங்களால் முடியவில்லை. அவன் செய்கிற நித்திய நியமாசைக்கும் பூஜா விதிகளுக்கும் அந்த சந்திரசேகரனோடு எங்களை தகிக்க தொடங்கினார். ஆனபடினாலே நீர் போய் அழைத்தாலும் அவன் வரமாட்டான். நீயும் உன் தேகத்தோடு திரும்பி வருவது என்ன வார்த்தை சொன்னீர்கள்? நான் என் தேகத்தோடு திரும்பி வர மாட்டேனா? ஆட பிழைப்பது அருமை என்று புகழ வந்தீர்களா? முதற்கால தேவர் பரிசு பதவி கட்டி பங்கல் கொள்வார் நம்மை. முதற்கால எங்க மதவாசிகள் எங்க போனாரு? அப்படியா நம்மை படிப்பது என் சொல்லி தர்மதேவா. நம்மை படிப்பது என் சொல்லி தர்மதேவா. பாரில் உள்ளோர் நம்மை படிப்பது என் சொல்லி தர்மதேவா. அவனை சேர போவோம் என்றால் சென்றனால் வீசுதே தர்மதேவா. பாரில் உள்ளோர் நம்மை படிப்பது என் சொல்லி தர்மதேவா. அவனை சேர போவோம் என்றால் சென்றனால் வீசுதே தர்மதேவா. என்ன அட செல்வங்கள் கொண்டு தெளிப்பட்டு வந்தீரா? சுதகாலா இனி எந்த விதத்தில் நீர் ஏவ செய்ய போறீர்? சுதகாலா ஆட செல்வங்கள் கொண்டு தெளிப்பட்டு வந்தீரா? சுதகாலா இனி எந்த விதத்தில் நீர் ஏவ செய்ய போறீர்? சுதகாலா எவளென்று சொல்லி எதிர்கொண்டு போனாலே தர்மதேவா. எவளென்று சொல்லி எதிர்கொண்டு போனாலே தர்மதேவா. இப்போ சாவது நிச்சயம் தப்பாது அவன் சாபம் தர்மதேவா.
நமக்கென்று நீ நழுவிட வேண்டாமே தர்மதேவா. நமக்கென என்று நீ நல்கிட வேண்டாமே தர்மதேவா. நமக்கென்று நீ நமக்கென என்று நீ நழுவிட வேண்டாமே தர்மதேவா. சிவன் அடியாரும் அடியாரும் தாமும் பேரியோரம் தர்மதேவா. நமக்கென என்று நீ நல்கிட வேண்டாமே தர்மதேவா. இவன் அடியார்க்கும் அடியாரம் தாமும் பெரியோராம் தர்மதேவா. ஆனா சிவன் ஜெபித்தம் மட்டும் செய்வதன் நம்மை உதகானா. அந்த மறையவனை பிடிக்கப்படுகின்றையோ உனக்கு உதகானா. சிவன் ஜெபித்தம் மட்டும் செய்வதன் நம்மை உதகானா. அந்த மறையவனை பிடிக்கப்படுகின்றையோ உனக்கு உதகானா. பிடித்து வாரேன் என்று பெருமையை சொல்லாதே தர்மதேவா. பிடித்து வாரேன் என்று பெருமையை சொல்லாதே தர்மதேவா. நெஞ்சில் இணைந்தாலும் நெஞ்சும் தான் ஈசன் கைவிட மாட்டான் தர்மதேவா. அவன் காட்டிக் கொண்டாவிட்ட கட்டளைக்க வருமா உதகானா. அவனை விரட்டிக் கொண்டாடி பிடித்து வருகிறேன் உதகானா. காட்டிக் கொண்டாவிட்ட கட்டளைக்க வருமா உதகானா. அவனை விரட்டிக் கொண்டாடி பிடித்து வருகிறேன் உதகானா. ஆக வாருங்கள் தூதர்களே, பிரம்மதேவர் படைப்பவர், ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் அவர்களை காக்கும் கர்த்தா, பரமசிவனானவர் எங்களுக்கு வரும் கொடுக்கும் கர்த்தா. நான் சகலத்தையும் அந்த காலம் அறிந்து
இந்த பிரகாரமாய் வந்து யமதர்மராஜாவானவர் அண்ட பிண்ட பகிரண்டங்களிலும் அக்னி பொறிகள் பறக்கும்படியால் ரங்கநாதன் கடையூர் தண்ணீரை காதல் நீரில் கடுகிய வரானே அவனை கண்டவுடனே கலங்குதே என் மனம் காரும் கங்கதரனே கலையோ கண்ணிலே காலனின் நீரில் கடுகிய வரானே அவனை கண்டவுடனே கலங்குதே என் மனம் காரும் கங்கதரனே கடையூர் தண்ணீரை காதல் நீரில் கடுகிய வரானே அவனை கண்டவுடனே கலங்குதே என் மனம் காரும் கங்கதரனே கலையோ கண்ணிலே காலனின் நீரில் கடுகிய வரானே அவனை கண்டவுடனே கலங்குதே என் மனம் காரும் கங்கதரனே படையுடனே வாரான் கணவனேராய் கணவனெல்லாம் படப்படும் என கடவுளன் நான் செய்வேன் கடையூர் தண்ணீர் காலங்கள் நீரில் கடுகிய வரானே அவனை கண்டவுடனே கலங்குதே என் மனம் இந்த ஏமன் வதையை தீர்க்க இது சமயம் இது பயமயனா இந்த ஏமன் வதையை தீர்க்க இது சமயமையா இந்த யமன் வதையை இது சமயமையா அவன் அதத்தை கொண்டு நீரில் வாரான் என் துயர் தீருமையா அவன் விரும்பி கொண்டெந்தன் நீதியில் வாரான் தூய திருமையா அடடா பயலே விடுவேனோ என்று ஆரவாரத்துடனே அடடா பயலே திருவேணு என்ற ஆரவாரத்துடனே அடடா பயலே விடுவேனோ என்று ஆரவாரத்துடனே அடடா பயலே திருவேணு என்ற ஆரவாரத்துடனே அவன் அதத்தை கொண்டு நீரில் வாரான் அந்த வெடித்திடவே அவன் அவத்தை கொண்டெந்தன் நீதியில் வாரான் அந்த பெரிசிடவே அவன் அதத்தை கொண்டு நீரில் வாரான் அந்த வெடித்திடவே அவன் அவத்தை கொண்டெந்தன் நீதியில் வாரான் அந்த பெரிசிடவே கடையூர் தண்ணீரை காலம் என் நீரில் கருகிய வரானே அவனை கண்டவுடனே கலங்குதே என் மனம் காருங்கங்கதரனே கடையோரன் நிலை காலனின் நீரினில் கடுகிய வரானே அவனை கண்ட உடனே கலங்குது என் மனம் காரும் கண்டரனே மைந்தனே பயப்படாதே மரளிதான் வந்தால் என்ன தந்திரமும் உரைக்க கேளாய் மந்திரமும் உன் சாட்சி உந்தன் கண்ட என்னிட தூதர் வந்தால் வாது செய்வதேது வயதுமே முழுதுமாச்சு சாது பொன்னியும் அந்த சதாசிவன் அருள் பெற்றாலும் ஈருமுனை கொண்ட என் திடமுடன் இயங்குவேனே பாரன் பிள்ளை மார்க்கண்டா என்னுடைய தூதர் வந்தால் அவர்களை வாது செய்து ஓட்டி அடித்தார் அதனால உனக்கு பலிதம் என்ன உனக்கு கொடுத்த வயது 16 முடிந்து போய்விட்டது அருந்தவரை போல் அந்த முக்கண்ணாருடைய கிருபையை படைத்தாலும் உன்னை விட்டு போவதில்லை எப்படிப்பட்ட பொல்லாங்குழைந்தாலும் உன்னை கொண்டு போகாமல் போவதில்லை மார்க்கண்டா பூஜை தான் செய்தால் என்ன போதகம் செய்தால் என்ன தேசமே திரிந்தால் என்ன சிவனடி தொழுதால் என்ன ஈசனால் உனக்கு அளித்த 18 வயசுமாச்சு பாசத்தால் வீசி அங்கம் 17 கட்டுவேனே அடவாடா மார்க்கண்டா நீ அநேக விதமாய் பூஜை செய்தால் என்ன உபதேசம் கொண்டால் என்ன ருத்ராட்சமலை சுமந்தால் என்ன சிவன் பாதத்தில் வீழ்ந்து நமஸ்கரித்து பூஜை செய்தால் என்ன அன்று உனக்கு தந்த வயது 16 முடிந்து போய் விட்டது ஆகையினால் அடித்து இழுத்து கொண்டு போகிறேன் பாரடா வார யமனே அருகையும் தும்பை மலரையும் சந்திரனும் கங்காட்டையும் சடாபாரத்தில் தைக்கப்பட்டவரையும் முற்காலத்தினாலே பிரம்மாவாலய மகாவிஷ்ணுவாலயம் தேடுதற்கரிய அடிமுடியுள்ள ஈஸ்வரனை அடியார்களை அழைக்க வந்தால் சீச்சி பயப்பட மாட்டேன் அதிசீக்கிரத்தில் போப்போம் இங்கிருந்து ஓடி போகாவிட்டால் உனக்கு மகத்தான உபதிரவு நேரிடும் மரியாதையுடன் போயிடுவாயாமா போய்விடியா நடிகே
யாரா கடைசியில சொல்லி ராசாமி சரி சரி உனக்கின்ற அண்மை தந்தர் பாரட உன் சௌரியம் பதைக்கவே கட்டுகிறேன் பாரட உன் சௌரியம் பதைக்கவே கட்டுகிறேன் ஆரட உனக்கின்ற அண்மை தந்தர் ஆரட உனக்கின்ற அண்மை தந்தர் பாரட உன் சௌரியம் பதைக்கவே கட்டுகிறேன் பாரட உன் சௌரியம் பதைக்கவே கட்டுகிறேன் ஆரட உனக்கின்ற அண்மை தந்தர் தாண்டி பேசாதே ஏமா சௌகரியம் வீணாய் போகும் சிந்தி பார்த்தாலும் சரி தெரியுமோடா உமக்கு கண்டி பேசாதே ஏமா சௌரியம் வீணாய் போகும் சிந்தி பார்த்தாலே தெரியுமோடா உமக்கு சிந்தி பார்த்தாலும் சரி தெரியுமோடா உமக்கு சிந்தி பார்த்தாலும் சரி தெரியுமோடா உமக்கு ஆட பின்ன தெரியும் என்று பிதற்றுகிறாய் பின்ன தெரியும் என்று பிதற்றுகிறாய் கட்டியல் நிற்கிற காலுகிறாய் கட்டியல் நிற்கிற காலுகிறாய் ஆட உனக்கின்ற அன்னை தந்தது ஆட உனக்கின்ற அன்னை தந்தது பாரட உன் சௌரியம் பதைக்கவே கட்டுகிறாய் பாரட உன் சௌரியம் பதைக்கவே கட்டுகிறாய் ஆட உனக்கின்ற அன்னை தந்தது இழுத்து பார்ப்பாயோ ஏமா இதனும் தன்னை கண்டால் அழுத்தமாய் உதைக்கின்ற அவனியில் வீழ்த்துவார் அழுத்தமாய் உதைக்கின்ற அவனியில் வீழ்த்துவார் அழுத்தமாய் உதைக்கின்ற அவனியில் வீழ்த்துவார் ஆனா வீழ்த்துவன் என்ற மெத்தம் பிறீராய் வீழ்த்துவன் என்ற மெத்தம் பிறீராய் சோடாதை கொண்டு புரட்டி மாறை சோடாதை கொண்டு புரட்டி மாறை ஆட உனக்கின்ற அன்னை தந்தது ஆட உனக்கின்ற அன்னை தந்தது பாரட உன் சௌரியம் பதைக்கவே கட்டுகிறேன் பாரட உன் சௌரியம் பதைக்கவே கட்டுகிறேன் ஆட உனக்கின்ற அன்னை தந்தது மாறை பிறப்பேன் என்று வாய் பேசாது தூரத்தில் ஒளி போட துக்க பயலே ஏமா துக்க பயலே ஏமா தூரத்தில் ஓடி போட துக்க பயலே ஏமா ஆனா துக்கத்தை இப்ப துக்காக செய்கிறேன் கிடக்காது
தந்தது மேல எந்தனை இகழ்ந்து பேசி ஈசனை பூஜை செய்து வந்து நீ கர்வம் கொண்டு வாய்மதம் பேசலுற்றாய் உந்தன் நாள் உயிரை கொண்டு உளமகிழ்ந்து தோகாவிட்டால் அந்தவன் என்ற பெயரை அகற்றுவேனே அடவாட மார்க்கண்டா மிகுந்த ஆணவம் கொண்டு லேசாக எண்ணி இழிவாக பேசி திக்கு பாலகராகிய எங்கள் இருவரில் ஒருவராகிய அந்த ஈசனை பூஜித்து எந்த முன்னே மகா கர்வம் கொண்டு வாயில் வந்ததெல்லாம் சொல்லி வந்தாய் உன்னுடைய வெள்ளம் போன்ற உயிரை கவர்ந்து கொண்டு மகா சந்தோஷத்துடன் யமபுரம் சேர்ந்தேன் பாடா மார்க்கண்டா. ஆஹா வாருங்களாய் மார்க்கண்டா, நீ பூஜிக்கப்பட்ட பரமசிவனானவன். சாக்கிய நாயனாரிடத்தில் கண்ணினால் அடியும் பட்டு வேடன் காலினால் உதவியும் பட்டு பத்மாசுரனுக்காக பயந்து ஓடி ஒளிந்து கொண்டு நிர்வாகம் இல்லாமல் ஐவொளி காயில் புகுந்து ஒளிந்து கொண்ட பரமசிவனை நீ நீங்காமல் பூஜை பண்ணுகிறதுனால எனக்கு வேண்டியது என்ன? நல்ல குணத்தினாலே என் பின்னால் வந்தால் ஆச்சு, வராவிட்டால் இதோ பாசத்தினாலே கட்டி சூளத்தினாலே குத்தி உன்னை யமபுரம் கொண்டு போகாவிட்டால் நான் யமதர்மராஜனிடமா இருக்கண்டா. அட வாடா ஏமா அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்தராயும் சர்வலோக சாவோக சாமீப சாட்சியம் என்கிற 4 பதவிக்கு மேலாக பிடிக்கிறேன் என்றும் கடிக்கிறேன் என்றும் கட்டுகிறேன் என்றும் வெட்டுகிறேன் என்றும் குத்துகிறேன் என்றும் பேய் பிடித்து அலைகின்ற பெண்களை போல் அலைகின்றாய். அந்நாளிலே திருபுராதிகளை நகைத்திருத்தி நீ அறியாதவனா? மன்மதனை நெற்றி கண் நெருப்பினால் தகைத்து அறியாதவனா? இன்னொருத்தரும் நெற்றி கண்ணை திறந்து உன்னை காணுவதற்கு முன்னே தப்பி பிடித்த சிங்கத்தை கண்டது போல தப்பி பிடித்த சிங்கத்தை கண்ட மதையானை போல் யமபட்டணம் ஓடி போடையாமா. தப்பி பிடித்த சிங்கத்தை போல் தப்பி பிடித்த சிங்கத்தை கண்ட மதையானை போல் ஓடி போய் பிள்ளாய் ஏமா. வாடமா, இனிமேல் நீ பூமியில் இருப்பது தேவதைகளுக்கு சகிக்காது, பங்கப்பட்டு போகிறாய். நானும் உன்னை என்னுடைய பாசத்தினாலே கட்டி கொண்டு போகிறேன் பாருடா மார்க்கண்டா. அட மார்க்கண்டா, நீ பூஜிக்கப்பட்ட பரமசிவனானவன். மாசாணத்தில் நிர்வாணம் நின்று கொண்டு பிணம் சுடுகிற சாம்பலை வாரி திரேகம் எல்லாம் பூசிக்கொண்டு ஊர்தோறும் திருவோடு ஏந்தி கொண்டு பிச்சை வாங்கி சாப்பிட்ட காலம் போக்கப்பட்ட இச்சையாகிய பரமேஸ்வரனை நீ நீங்காமல் பூஜை பண்ணி கொண்டிருந்தால் எனக்கு வேண்டியது என்ன? நல்ல குணத்தினாலே என் பின்னால் வந்தால் ஆச்சு, இல்லாவிட்டால் என்னுடைய எருமைக்கிடாவின் பெருவிரல் கட்டி எருமைக்கிடாவின் பெருவிரல் கட்டி பிடித்துக் கொண்டு போகாமல் போனால் நான் சண்டானவனா மார்க்கண்டா. அட ஏமா, பிரசண்டமான வாய்க்கு வீசும் காலத்திலே சமுத்திரம் கரைபடால் நுட்பமாக இருக்கின்ற மனவளை அணை போடுவாருண்டோ அது போல முப்புராதரை நகை திரித்து மன்மதனை நெற்றி கண்ணால் தகித்தும் தேவாதிகளை காத்த அந்த நிராயுத பாடிய கிருபையை படைத்த என்னை உன்னால் அனுபவம் அசைக்க கூடுமோ? வீணில் திரிய வேண்டாம். ருத்ராகினி ரவுத்திரமாய் கிளம்பிவிட்டால் அதனுடைய தீட்சணியம் பொறுப்பதற்கு உன்னால் ஆகாது, உன்னை போல் 9000 பேர் வந்தாலும் ஆகாது. யமபுரத்துக்கு ஓடி போய் பிள்ளையாமா, போய்விடாதே, நட நட போடா. என்ன வெக்கங்கிட்டு போயிடுவானா? ஆனா வெக்கங்கிடுவாய் என்று விருதுகள் பேசுகிறாய், வெக்கங்கிடுவாய் என்று விருதுகள் பேசுகிறாய். இக்கணம் எதுவன் பாராய், யமபுரம் எதுவன் பாராய். பாராயணக்கு நாடி பாகத்துணையும் விழாப்பு பேசாதே, வெள்ளமாயேசாதே. வீராப்பு பேசாதே, வேகமையேசாதே, வேகமையேசாதே.
செய்வேன் பாரா சிக்கனம் உனக்கு செய்வேன் பாராய் ஏமாறும் செய்வேன் பாராய் திடுக்கீடு உதவிடா செய்தாராவர் உடமாய் பரம் இன்னும் அரை நொடி பொழுதிலே பூமியில் அவன் சிரசு விழும்படியாக செய்து உன்னுடைய மனோதுக்க நிவாரணம் பண்ணி இது செய்த பாவ கர்ம துவேஷங்கள் ஒழியும் வரை பொறுத்திரும் பிள்ளாய் மார்க்கண்டா. ஒரு நாள் வாழ்க்கை வேண்டாமா அபயோ ஐயா அபயோ மையா ஆதிய அபயோ மையா அண்ணலே அபயோ ஐயா ஆதிய அபயோ ஐயா பண்ணிய பாவங்கள் போக்கும் பரமனை அபயோ மையா பண்ணிய பாவங்கள் போக்கும் பரமனை அபயோ ஐயா பண்ணிய
சிறப்பு போட்டே மேலும் பாசம் விடுவதே கருவம் என்று வேந்தனும் வீசினானே கிடுகிடுத்த வருவது போல் கிட்ட வந்து கொக்கரித்து விசேஷமான வார்த்தைகளை பேசி இனி நான் பாசத்தை 20 கர்மம் என்று கையில் இருந்த பாசத்தினாலே ஈஸ்வரனையும் மார்க்கண்டனையும் சேர்த்து யமதர்மராஜாவோடு எரிந்தான். வீசினில் பாராய் என் பாசத்தால் வீசினில் பாராய் 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 வீசினில் பாராய் ரோசமதாக வீசினில் பாராய் ரோசமதாக வீசினில் பாராய் ரோசமதாக வீசினில் பாராய் ரோசமதாக வீசினில் பாராய் என் பாசத்தால் வீசினில் பாராய் வீசினில் பாராய் என் பாசத்தால் வீசினில் பாராய் வீசினில் பாராய் ரோசமயுந்தன் வீசினில் பாராய் ரோசமயுந்தன் வீசினில் பாராய் ரோசமயுந்தன் வீசினில் பாராய் ரோசமயுந்தன் நேசவனலிங்க கேசனை கூட நான் வீசினில் பாராய் என் பாசத்தால் வீசினில் பாராய் வீசினில் பாராய் என் பாசத்தால் வீசினில் பாராய் சிங்கமரை கண்ட சிங்கமரகை போல் சிங்கமரனை கண்ட துங்கமரனை போல் சிங்கமரை கண்ட சிங்கமரகை போல் சிங்கமரனை கண்ட சிங்கமரனை போல் அங்கப்பகை கட்டி செங்கையின் பாசத்தால் சிங்கமரனை கட்டி செங்கையில் பாசத்தால் அங்கப்பகை கட்டி செங்கையின் பாசத்தால் சிங்கமரனை கட்டி செங்கையில் பாசத்தால் வீசினில் பாராய் என் பாசத்தால் வீசினில் பாராய் வீசினில் பாராய் என் பாசத்தால் வீசினில் பாராய் தொண்டன் என்றும் தன்னை கொண்ட முக்கண்ணனும் தொண்டை முந்தன் தன்னை கொண்ட முக்கண்ணனும் தொண்டன் என்றும் தன்னை கொண்ட முக்கண்ணனும் தொண்டை முந்தன் தன்னை கொண்ட முக்கண்ணனும் கண்ட பின் தன்னை அண்டவராமலே கண்ட பெண்ணன் தன்னை அண்டவராமலே கண்ட பின் தன்னை அண்டவராமலே கண்ட பெண்ணன் தன்னை அண்டவராமலே வீசினில் பாராய் என் பாசத்தால் வீசினில் பாராய் 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 தொடர்ந்து வந்தனை குதிக்கும் தொண்டனை அஞ்ச செய்து உடந்தையாய் பாடம் கொண்ட உமையவளும் நடுங்க படந்தனின் பதத்தில் பரம்பரமாய் சீடி கடந்தன் மேல் பாசம் கொண்டாய் காலனை ஒழுங்கிடாயே அட வாடா ஏமா ஏமா அதிக கொடிய பொல்லாங்கன தீவினை ஒழித்து என்னை தேடி வந்து பூஜிக்கப்பட்ட எனது தொண்டராக மார்க்கண்டர் உள்ள நசியமும் நசியமும் எனது இடபாகத்தில் இடையிடாமல் வந்திருக்கின்ற உமையவள் அங்கம் பதறவும் மதம் கொண்ட யானையின் காலிலே விதிக்கப்பட்ட சர்ப்பம் போல் சீறி வந்து என்னுடைய ருத்ராட்சிய மனதில் எண்ணாமல் பாசத்தினால் எரிந்தாய் நீ இனிமேல் ஒரு நாளும் தொண்டர்களை அழித்துக் கொண்டே இருப்பாயானால் உன்னுடைய பயமே உள்ள மட்டும் மெத்த தொல்லையாக இருக்கும் உன்னை இனிமேல் உயிரினை விட்டு வைக்க வேண்டாது இதோ என்னுடைய திருவடியினாலே உன்னை உதைத்து இன்று முதல் கால காலம் அந்த காந்தகன் ஏமாறி என்ற பெயரை வகித்தேன் இத்துடன் ஒளிந்து போட ஏமா ஒளிஞ்சு போட ஏமா இந்த பிரகாரம் விளைக்கப்பட்ட யமனவனவன் அண்டாதி ரெண்டகம் அதிர விழுந்த போது யமனகம் பாழாய் போய்விட்டது. இந்த உலகத்தில விருத்தி அடைந்த ஜந்துகள் நாசம் இல்லாதபடினாலே பாரம் சுமக்கப்பட்ட பூமா தேவியானவள் ஈஸ்வரனை தியானம் செய்து புலம்புகின்ற விதம் காண்க. பூமாதேவியும் வந்தாலே புதனதன் முன் பூமாதேவியும் வந்தாலே பூமாதேவியும் வந்தாலே பூமாதேவியும் வந்தாலே பூமாதேவியும் வந்தாலே பூமாதேவியும் வந்தாலே பூமாதேவியும்
வந்தாள் பூமி வாரம் பொறுக்க நின்று பூமா தேவியும் வந்தாளே பூதநாதன் பூமா தேவியும் வந்தாளே 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 அங்கப்பட்டி நேமினாதாவும் தெரியாத வந்த இந்த நேமினாதாவும் தெரியாத வந்த இந்த பட்டி பாப்பாய் அவமே கண்ணடுத்தார் அங்கம் பட்டி பாப்பாய் அவமே கண்ணடுத்தார் பூமா தேவியும் வந்தாளே பூதநாதன் பூமா தேவியும் வந்தாளே பூமா தேவியும் வந்தாளே பூதநாதன் பூமா தேவியும் வந்தாளே அரவர சிவனை மிக்க அடியாரின் கருணை வாழ்வே புறவராய மன்றனை பூமியில் உதைத்து வீழ்த்தி வரமிக வகிக்க வேதன் மார்க்கண்டனாய் இப்போ நிரந்தரமாய் இந்த பாரம் நேர்த்தி சுமக்கலானே சிவ சிவா பிரம்ம தேவா ஆதி நாராயணா தேவாதி தேவா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட தேவர்களே என்னை அளவில்லாத துயரத்திற்கு பாக்கியவதை ஆக்கி வைத்தீர்களே ஜனனமே ஒழிய மரணம் இல்லாமல் இருக்கின்றது பூமி பாரத்தை இந்த பெண்ணாலே சுமக்க முடியுமோ தாங்க மாட்டேன் பரமசிவன் கோபத்தினாலே அந்த யமதர்மராஜனை எழுப்பி தர வேண்டும் தேவார்த்தமார்களே கேளும் சபையர்களே இந்த பிரகாரமாய் புலம்புகின்ற பூமாதேவியின் பரிதாபத்தின் சத்தமானது தேவலோகத்தில் கேட்டு 33 கோடி தேவர்கள் 40 ரசிகர்கள் எழுந்து மகாவிஷ்ணுவானவர் வருவது காண்க ஆதி கேசவரும் வந்தார் கருடங்கேரி ஆதி கேசவரும் வந்தார் ஆதி கேசவரும் வந்தார் கருடங்கேரி ஆதி கேசவரும் வந்தார் ஆதி கேசவரும் வந்தார் கருடங்கேரி ஆதி கேசவரும் வந்தார் உன்னுடைய தேவனால் எழுந்து போய் நாம துக்கத்தோடு இங்கே என்ன காரணமாய் வந்தாய் அந்த வகையை சொல்லி உன்னுடைய குறைகள் யாவையும் மாற்றி உன் இருப்பிடம் போய் சேரும் பெண்ணே பூமாதேவி உனக்காக நாமும் 30 கோடி தேவரும் 40 ரசிகர்களும் வந்து அந்த எழுப்பி தருகிறோம். நீ துயரப்பட மாறும் பெண்ணே பூமாதேவி. சபாரஞ்சன் சிவன்மணியிலே இந்த பிரகாரமாய் வந்து 30 கோடி தேவரும் 40 ரசிகர்களும் பூமாதேவி அழைத்துக் கொண்டு திருநேத்திரனான மிருத்யுஞ்சயநாதனை தோற்பிப்பதற்காக சரணம் சரணமே அமர்ந்து நீங்க சொல்றேன். உம்முடைய கோபத்தினாலே ஏமன் வீழ்ந்து விட்டான்.
உலகத்திலே மரணம் இல்லாமல் ஜன்மம் அதிகமாகிவிட்டது. ஆகையினால் அவ்வளவு பாரம் பொறுக்க சகிக்காமல் பூமாதேவியை போகும்போது கண்டு வந்தோம் ஐயா. ஏமனை எழுப்பிவிட வேண்டுமையா சுவாமி. தேவர்களே, நமது அடியார்கள் வாழப்பட்ட இந்த பூமியில் பிறந்தவர்கள் யாவரும் பூவுடையின் கண்ணே. வசிப்பவர்களே நமக்குள் அடியார்களே சுகமாய் இருப்பார்கள். அருந்தவம் மிகுதியாகும். இந்த காலனை இச்சகத்தில் இல்லாமல் அழைத்து விட வேண்டும் தேவர்களே. வரும் அமிர்தீஸ்வரனே, உமது தொண்டரான மார்க்கண்டனுக்கு நீ கொடுத்த வயது 16 ஆச்சுது என்று ஏமன் அழைக்க வந்தான். அவனை அலறி விடும்படி பூமியில் உதைத்து விடுவது உமக்கு தர்மம் தானே அமிர்தீஸ்வரனே. வரும் தேவர்களே, அந்த நாளில் மிருகண்டைய மகாமுனிகளுடைய தவத்திற்கு மகிழ்ந்து இந்த மார்க்கண்டையனுக்கு 16 வயது கொடுத்தேன். அந்த நாளான பின்பு நானுள்ள சிவதலங்கள் தோறும் போய் அங்குள்ள நந்தாவணிகள் சென்ற பூஜை மார்க்கமாக இருக்கின்ற புஷ்பங்களை கொண்டு வந்து பூஜை செய்து சிவபூஜை துறந்தவனாய் அறிந்து அவனுக்கு இயன்றும் 16 வாழ்வாய் என்று நான் வரம் கொடுத்த இந்த காலம் அறிந்தானா? நீங்கள் அறிந்து சொல்லுங்கள் தேவர்களே. இந்த 8 திக்கிலும் சேவிக்கப்பட்ட சர்வ ராசிகளுக்கும் அண்ட பிண்ட சராசரிகளுக்கும் அதிபதியே இருக்கின்ற உம்முடைய மனோபிசத்தை யார் அறியக்கூடும்? இந்த யாமன் இப்போது செய்து தப்பித்தை மனம் பொறுத்து அவனை யாதொரு இம்சையை செய்யாமல் எழுப்பிவிட்டால் இந்த 30 கோடி தேவர்களும் விஷ்ணு பக்தர்களும் உன்னை என்றும் பூஜித்து போற்றுவோம் அமிர்தலிங்கேஸ்வரனே. கேளும் தேவர்களே, அதிபக்தியாய் சிவபூஜை செய்யப்பட்ட பிறையும் எனது பக்தர்கள் என்று வரப்பட்ட பிறர்களையும் இதோ இந்த மார்க்கண்டனை போல் என்னை குறித்து ஒரு விமர்சனமாக பூஜிக்கப்பட்டவர்களையும் என்னாலும் என்னுடைய நாமோதயமான சிவார்ச்சனை பண்ணப்பட்டவர்களையும் அதிபக்தி பூர்வமாய் கேட்கிற பேர்களையும் இப்படி அண்டி வருவரையும் இந்த ஏமன் போய் இம்சிப்பையானால் மனம் பொறுக்கேன். தேவர்களே, நீங்கள் இத்தனை பேரும் அறிய சொல்லுகிறேன். வரப்பிள்ள யமதர்மராஜனே, பூலோகத்தில் அரசாட்சி செய்யும் மன்னர்களைப் போல தேவலோகத்திலும் அரசு செலுத்தி வரும்படைய ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொருவரும் பிரதி குருவங்களை ஆக்கள் அழைத்தல் என்னும் தொழிலாளிகளை ஏற்படுத்தினார் போல் பூலோகத்தாரும் அவ்விடமாக நடந்து கொண்டு பாவ கர்மங்கள் அதிகமாக வியாபிக்காமல் இருக்கும் பொருட்டு காலதண்டம் என்பதை நாம் அமைத்தோம்.